நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2023 வருடத்திலேருந்து 2026 வருடம் வரைக்கும் சனிப்பெயர்ச்சி பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நவகிரகங்கள்லேயே மெதுவாக நகரக்கூடிய கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் தான். சனி பகவானுக்கு ஒரு கால் லேசாக ஊனம் அப்படிங்கிறதால அவரை மந்தன் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த மந்தனாக இருக்கிறதால தான் 2.5 வருடம் எடுத்துக்கிறாரு ஒரு கிரகத்திலேருந்து ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறதுக்கு. அதேமாரி பார்த்திங்கன்னா சனி பகவானை மாதிரி கொடுக்கவும் முடியாது கெடுக்கவும் முடியாது. ஆனால் சமூகத்தில் சனி பகவான் கெடுக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. வாழ்க்கையோட மேடு பள்ளத்தை காட்டக்கூடியவர் தான் சனி பகவான். உங்களை நெறிப்படுத்தி வாழ வைக்கக்கூடிய நீதிகாரகன் தான் சனி பகவான். இந்த சனி பகவான் தப்பான ஒரு இடத்துல போய் உட்காந்துருந்தாலும் கூட நீதி நெறி தவறாமல் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா சனி பகவானே வாரி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கடவுளாக இருக்காரு. அப்படிப்பட்ட சனி பகவான் டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி மகர ராசியிலேருந்து பயிற்சியாகி கும்பராசிக்கு போய் ஆட்சி பெற்று உட்கார போகிறாரு. அங்கே இருந்துக்கிட்டு உங்களுக்கு என்னென்ன பலனை கொடுக்க போகிறாரு, இந்த சனி பயிற்சியால் உங்களோட ராசிக்கு உங்களோட எதிர்பார்ப்புகள் நடக்குமா, வேலை கிடைக்குமா, குடும்பம் எப்படி இருக்கும், தொழில் எப்படி இருக்கும், திருமணம் நடக்குமா, காதல் கை கூடுமா அப்படிங்கிற பல எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். அது எல்லாம் நிறைவேறுமா, எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த சனி பகவானோட பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களோட ராசிக்கு 5ஆவது வீட்டுக்கும் 6ஆவது வீட்டுக்கும் அதிபதியான சனி பகவான் இதுவரைக்கும் உங்களோட ராசிக்கு 5ஆவது வீட்டில் இருந்தார். டிசம்பர் 20ஆம் தேதிக்கு மேலே ருணோ ரோக சத்துருஸ்தானத்துக்கு அவர் போக போகிறாரு. அதாவது நோய், கடன், பகை, எதிரி இதையெல்லாம் குறிக்கக்கூடிய இடத்துக்கு சனி பகவான் போக போகிறாரு. இப்போ இதுவரைக்கும் இருந்த 5ஆவது வீடு எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா ஓரளவுக்கு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது தான் கொடுத்தது. மாத கிரகங்களாலையும் பிற கிரகங்களோட பிரச்சனைகளாலையும் சின்ன சின்ன பாதிப்புகள் அப்படிங்கிறது வந்திருந்தாலும் கூட சனி பகவான் பூர்வ புண்ணிய பலன்கள் அப்படிங்கிறத உங்களுக்கு நல்லபடியாகவே கொடுத்துருப்பாரு. இப்போ உங்களோட ராசிக்கு 6ஆவது வீட்டுக்கு அவர் பயிற்சியாகி போக போகிறாரு. அப்படிங்கும்போது முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு கண் முன்னாடி அவர் பயிற்சி ஆகிறதுக்கு ஒரு 7 நாள் முன்னாடியே தெரியும். சரி, வாழ்க்கையில் ஏதோ நல்லது நடக்குது அப்படின்னு ஒரு நேர்மறை சிந்தனை அப்படிங்கிறது நம்மக்கிட்ட வரும். டிசம்பர் 20ஆம் தேதியிலேருந்து தொழில் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த உதவிகள் அப்படிங்கிறது கிடைக்கும். நம்மக்கிட்ட பணம் இல்லை, ஆனால் ஒரு தொழில் பண்ணலாம் அப்படிங்கிற யோசனை இருக்குது, முதலீடு போடுறதுக்கு காசு இல்லை, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு கிடந்தவங்களுக்கு இப்போ ஒரு வங்கி கடன் கிடைக்கும், அரசு மூலியமாக ஒரு மானியம் கிடைக்கும். இதெல்லாம் முயற்சி செஞ்சிங்கன்னா உடனே கிடைக்கும். வெளியில் 10 ரூபா வட்டிக்கு கடன் வாங்கி கஷ்டப்பட வேண்டியதில்லை, அரசாங்க உதவியே கிடைக்கும். அப்படிங்கிறதால அதை பிடிச்சிக்கிட்டு மேலே வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறதையும் இந்த சனி பகவான் வந்த உடனேயே கொடுப்பாரு. அதோட கடந்த காலகட்டத்தில் தொழிலில் ஏற்பட்ட நஷ்டம், இழப்பு இதையெல்லாம் ஈடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களை தேடி வரும். சின்ன சின்ன தொல்லைகள் இருந்தாலும் கூட சத்துருஸ்தானத்தில் சனி பகவான் இருக்காரு அப்படிங்கிறதால அதை எல்லாத்தையுமே அவரே பார்த்துப்பார். நம்மளோட எதிரிகள், நமக்கு துரோகிகள் இருப்பாங்க, சொந்த பந்தத்திலே அவன் எப்படா உழுவான்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம நல்லா இருந்தோம்னா அவங்களுக்கு கண்ணு பொறுக்காது. அதுமாரி நட்பு வட்டத்திலே இருப்பாங்க, முதுகுல குத்துறதுக்கு ஆட்கள் இருக்கும், கூட வேலை செய்கிற இடத்துல நம்மளை குளிப்பறிக்கிறதுக்கு ஆள் இருப்பாங்க. இந்த மாதிரி எதிரிகள், துரோகிகள் அப்படிங்கிறவங்களால கடந்த காலகட்டத்தில் நிறைய இழந்திருப்போம். முதுகில் குத்தப்பட்ட துரோகம் அப்படிங்கிறதுனா என்னன்னு கன்னிராசிக்காரர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இனிமேல் அவங்கள எல்லாத்தையும் சட்டை பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு நீங்கள் நேரம் ஒதுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் பாட்டுக்காக அவங்க வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். இந்த எதிரி, துரோகி எல்லாத்தையுமே சனி பகவான் பார்த்துக்குவார். உங்களை அழிக்கணும்னு நினச்சவன் பூரா தானாக அழிஞ்சு போகிறத கண்கூடாக நீங்கள் பார்ப்பீங்க. அப்படிங்கிறதால உங்களோட சொந்த வேலையில் கவனம் செலுத்தினா மட்டும் போதும். அதோட கடனை குறிக்கக்கூடிய இடத்துக்கும் சனி பகவான் வராரு. அப்படிங்கிறதால கடந்த காலகட்டத்தில் இருந்த கடனை எல்லாம் அடைச்சிடலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஃபோன் மேலே ஃபோன் வந்திருக்கும், ஃபோனை எடுக்க முடியாமல் தவிச்சிருப்போம், என்னடா பதில் சொல்கிறேன்னு தெரில, இன்றைக்கி தரேன்னு சொல்லிட்டோமே அப்படின்னு தவிச்சிருப்போம். ஏதாவது பொருளை டியூவில் வாங்கி போட்டுட்டு பணம் கட்ட முடியாமல் ஃபைன் மேலே ஃபைன் போட்டு அவன் பிரச்சனை பண்ணிட்டு கிடந்திருப்பான். லோன் வாங்கிட்டு கட்ட முடியாமல் இருந்திருப்போம், ஒரு பைக்கை வாங்கிட்டு டியூ கட்ட முடியாமல் பிடுங்கிட்டு போயிருப்பாங்க. இதையெல்லாம் சந்திச்சிருப்பீங்க. ஆனால் இதுக்கு மேலே நல்ல வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். எல்லா கடனையும் அடைச்சிட்டு ஒரு கௌரவமாக வாழலாம். எங்கே கடங்காரன் உட்காந்துருப்பான்னு 4 தெருவை சுற்றி போனோமோ அதே தெருவில் இப்போ கௌரவமாக நாம் போகக்கூடிய ஒரு நேரம் அப்படிங்கிறது வந்துருச்சு. அதோட சனி பகவானோட பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு 3ஆவது வீட்டில் விழுவுது, 8ஆவது வீட்டில் விழுவுது, 12ஆவது வீட்டில் விழுவுது. இதன் விளைவாக பார்த்தீங்கன்னா
சகோதர வர்க்கத்தோட ஒற்றுமை அப்படிங்கிறது பலமாகும். 3ல் சனி பார்வை இருக்குது அப்படிங்கும்போது வழக்குகளும் சாதகமாக முடியும். பூர்வீக சொத்தை பாகம் பிரிச்சுக்கலாம். பங்காளி ஏதாவது கேஸ் போட்டு வச்சுருக்கான், சொத்தை விற்க முடியல, பாகம் பிரிக்க முடியல, இப்படி இருந்தவங்க எல்லாத்துக்கும் கூட இதுக்கு மேலே சொத்து விற்று காசு உங்கள் கைக்கு வரும். சொத்தை பாகம் பிரிச்சுக்கலாம். அதேமாரி உத்தியோகம் பார்க்குற இடத்துலையும் சக ஊழியர்களால் உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது இருக்கும். நம்மளோட திறமையை புரிஞ்சுக்கிட்டு மேலதிகாரிகள் நடந்துக்குவாங்க. 10 ரூபா சம்பளம் கூடுதலாக கிடைக்கும். இந்த வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு இருக்குது. சனியோட பார்வை அப்படிங்கிறது 8வது வீட்டில் பதியுது. அப்போ லேசாக நமக்கு ஆரோக்கிய தொல்லைகள் அப்படிங்கிறது வரதான் செய்யும். இதை மாற்ற முடியாது. அதுமாரி பங்குதாரர்கள் விரோதத்தால் இதுவரைக்கும் மூடி கிடந்த தொழிலெலாம் திறக்கப்படும். ஏதோ ஒரு கூட்டு தொழில் செஞ்சுருப்பீங்க, கூட்டாளிகளோட ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனை, ஒன்றும் பிரிச்சுக்காமல் ஒருத்தனும் நடத்த வேணாண்டான்னு இழுத்து பூட்டி வச்சுருந்துருப்போம். அந்த மாதிரி இருக்கையெல்லாம் இப்போ ஏதோ ஒரு ரூபத்தில் பைசல் ஆகிடும். இந்தா நீ காசை வச்சுக்க, நான் தொழிலை வச்சுக்கிறேன், பொருளை நீ எடுத்துக்க அப்படிங்கிற மாதிரி பைசலாகி இதுக்கு மேலே அந்த தொழில் உங்கள் கைக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதேமாரி வங்கி கடன் பைசல் செய்கிறதுக்கும் வழி அப்படிங்கிறது பிறக்கும். அதேமாரி வெளிநாடு போகணும்னு முயற்சி செஞ்சு போக முடியாதவர்கள் எல்லாத்துக்கும் இப்போ பயண நேரம் அப்படிங்கிறது வந்துருச்சு. தாராளமாக பயணம் போகலாம். போகிற இடத்துல நல்ல தங்கும் வசதியோட, நல்ல சம்பளத்தோட, நல்ல உத்தியோகம் கிடைக்கும். நம்பி போகலாம். எந்த பாதிப்பும் கிடையாது. அதோட சனிப்பார்வைங்கிறது 12ல் விழுவுது அப்படிங்கிறதால நிறைய பயணம் இருக்கும். திடீர்னு தொழில் ரீதியாக பயணம், உத்தியோக ரீதியாக பயணம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். ஆனால் இந்த பயணங்கள் எல்லாமே பலன் கொடுக்கறதா இருக்கும். அப்படிங்கிறதால நம்ம கொஞ்சம் உடம்புக்கு அலுப்பு, என்னடா எல்லா இடத்துக்கும் நம்மளே அனுப்புகிறாங்க அப்படின்னு கொஞ்சம் அசட்டை செய்ய வேண்டியதில்லை. தொடர்ந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டோம் அப்படின்னா சனி பகவான் வாரி கொடுத்துருவார். பயணங்கள் பலன் கொடுக்கக்கூடிய விதத்தில் இருக்கும். வாடகை வாகனத்தில் போனவங்க, பஸ்ஸில் போனவங்க, ரயிலில் போனவங்க கூட சொந்த வண்டியில் போகக்கூடிய நேரம் வந்துருச்சு. வாகன யோகம் திருப்திகரமாக இருக்கும். நான் அடித்து சொல்கிறேன், இந்த 2.5 வருடத்துக்குள்ளே கன்னிராசிக்காரர்கள் எல்லாருமே வாகனம் வாங்கலாம். அதுக்காக எல்லாரும் கார் வாங்கலாம்னு நான் சொல்லலை. கால்நடையாக போகிறவங்க சைக்கிள் வாங்கலாம், சைக்கிள் போனவங்க ஒரு பைக் வாங்கலாம், பைக்கில் போனவங்க கார் வாங்கலாம். இந்த மாதிரி வாகன யோகம் அப்படிங்கிறது அவங்கவுங்க உழைப்புக்கும் தகுதிக்கும் தகுந்த நிச்சயமாக கிடைக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதுமாரி சொந்த வீடு கட்டி குடி போகிற யோகம் அப்படிங்கிறது இருக்குது. கொஞ்சம் கடுமையாக உழைச்சோம் அப்படின்னா சனி பகவான் அதுக்குண்டான வாய்ப்புகளை கொடுத்துருவார். அப்போ நம்ம உழைப்பை மட்டும் செலுத்திக்கிட்டே இருந்தோம்னா எந்த தடை, தாமதம், குறுக்கீடு எதுவுமே இல்லாமல் சொந்த வீடு கட்டி குடி போகக்கூடிய பாக்கியத்தையும் சனி பகவான் கொடுத்துருவார். அதோட 20/12/2023லேருந்து 21/2/2024 வரைக்கும் சனி பகவான் செவ்வாயோட சாரத்தில் பயணம் செய்கிறார். ராசிக்கு 3க்கும் 8க்கும் அதிபதியான செவ்வாயோட வீட்டில் சனி பயணம் செய்கிறாரு. அப்படிங்கும்போது சின்ன சின்ன குறுக்கீடுகள் அப்படிங்கிறது வரும். உடன்பிறப்புகள் கொஞ்சம் உங்களோட குணம் அறிஞ்சு நடந்துக்க மாட்டாங்க. அதை கொஞ்சம் நாம் விட்டு கொடுத்து போகிறது அப்படிங்கிறது தான் நல்லது. அதுமாரி இந்த காலகட்டத்தில் குரு பகவானோட பயிற்சி அப்படிங்கிறதும் நடக்க போகுது. இது வரைக்கும் உங்களோட ராசிக்கு அஷ்டம குருவாக இருந்த குரு பகவான் ஏப்ரல் மாதத்தில் உங்களோட ராசிக்கு 9வது வீட்டில் வரப்போகிறாரு. ஓடுனவனுக்கு 9ல் குரு அப்படிம்பாங்க இல்லையா? அப்போ வாகன யோகம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குங்கிறது தான் குரு பார்வையும் காட்டுது. தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் உண்டு. தந்தையோட சொத்துக்கள் கைக்கு வரும். பாக்கியஸ்தானம் குருவோட பலமடையுது. அப்படிங்கிறதால கலைத்துறை, திரைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே ஜொலிக்க போகிறீங்க. அதோட குருவோட பார்வை ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு உங்களோட ராசியிலேயே பதிய போகுது. அப்போ குரு ஒரு பக்கம் கொடுக்க போகிறாரு, சனி ஒரு பக்கம் கொடுக்க போகிறாரு. 2 பேரும் சேர்ந்து 2 ராஜ கிரகங்களுமே நன்மை செய்யக்கூடிய இடத்துல இருக்குது. அப்படிங்கிறதால 2024 முழுக்கவே இந்த சனி பெயர்ச்சியால் நீங்கள் கொடிகட்டி பறக்க போகிற ஒரு வருடமாக தான் இருக்க போகுது. மிக அற்புதமான பலன்கள் எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்து காத்துக்கிட்டு இருக்கு. தினமும் குளிச்சு முழிவிட்டு விநாயக பெருமான் வழிபாடு செய்யுங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு, ஏழை மாணவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச போதெல்லாம் முடிஞ்ச உதவிகள் எல்லாமே செஞ்சுட்டு வாங்க. இந்த சனி பயிற்சி உங்களை ஒரு விவிஐபி அந்தஸ்தில் உட்கார வைக்கக்கூடிய பயிற்சியாக இருக்கும். கன்னி ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.